மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அரசியல் சாயம் பூசி மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிதைத்து விட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், காந்தியின் உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மதுவிலக்கு எனவும், வடலூர் வள்ளலாரும் வைகுண்டரும் மது அருந்தக்கூடாது என வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். புத்தரோ, இயேசுவோ, இஸ்லாமோ அல்லது மகான்களோ மதுவை ஆதரிக்கவில்லை எனவும் கூறினார். கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன். எந்த மகானும் மதுவை ஆதரித்ததில்லை. பகவான் புத்தர் மட்டுமல்ல, இயேசு பெருமான் மதுவை ஆதரித்ததில்லை. அதைவிட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தேசிய மதுவிலக்கு கொள்கை மூலம் நாடு முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என மத்திய அரசிடம், மாநிலத்தில் மதுவிலக்கு வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உழைக்கிற மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது. மனித வளம் பாழாகிறது. மேலும் மது பழக்கத்தால் இந்துக்களே அதிகம் பாதிப்படைவதாகவும், இந்துக்கள் மீது அக்கறை கொண்ட பிரதமர் மோடி தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கையை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.